Hello everyone, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல business income compute பண்றதுக்கான applicable provision பார்க்க போறோம். என்னென்ன டிடக்ஷன்லாம் செக்ஷன் 30 to 37 படி டிடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அதுதான் இங்க ஸ்பெசிபிக் டிடக்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கிறது. இதுல ஃபர்ஸ்ட் as per section 30 rent, rates, taxes, repairs and insurance for building can be claimed as deduction. இப்போ இங்க அசெட் அப்படிங்கிறது பில்டிங். சோ பில்டிங்காக இன்கர் பண்ணிருக்கிற எக்ஸ்பென்சஸ் என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா ரெண்ட், ரேட்ஸ், டாக்ஸஸ், ரிப்பேர்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ். இந்த எக்ஸ்பெண்டிச்சர்லாம் நம்ம பிசினஸ் இன்கம் கம்ப்யூட் பண்ணும்போது அலவபிள் டிடக்ஷன் எடுத்துக்கலாம். Then as per section 31 repairs and insurance of machinery, plant, furniture. Type of asset அப்படிங்கிறது machinery, plant and furniture. இந்த அசெட்டுக்காக ரிப்பேர் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் பண்ணிருக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த அசெட்ஸுக்கு இன்சூரன்ஸ் எடுத்திருந்தாங்கன்னா அந்த இன்சூரன்ஸ் பிரீமியம் பே பண்ணிருக்கலாம். சோ அது மாதிரி இருக்கிற எக்ஸ்பென்சஸ் as per section 31 டிடக்ஷனா நம்ம அலோவ் பண்ணிக்கலாம். Then as per section 32 depreciation. depreciation பத்தி டீடைலா நம்ம செப்பரேட் வீடியோல பார்க்க போறோம். நெக்ஸ்ட் section 33AB tea, coffee, rubber development account. இந்த செக்ஷன்ல டிடக்ஷன் கிளைம் பண்றதுக்கான எலிஜிபிள் assessee any assessee who are engaged in the business of growing and manufacturing tea, coffee and rubber and deposits a certain amount in special account. இப்போ இவங்க டீல் பண்ற ப்ராடக்ட் அப்படிங்கிறது growing and manufacturing of tea, coffee or rubber. இந்த ப்ராடக்ட் டீல் பண்றவங்க நபார்டு வந்து இந்த பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்காகவே அவைலபிளா வச்சிருக்கிற அக்கவுண்ட்ல அமௌண்ட் டெபாசிட் பண்ணிருக்கலாம். அப்படி டெபாசிட் பண்ணிருந்தாங்க அப்படின்னா அந்த டெபாசிட்டட் அமௌண்ட்டை இந்த செக்ஷன் படி டிடக்ஷனா நம்ம அலோவ் பண்ணிக்கலாம். இங்க அமௌண்ட் ஆஃப் டிடக்ஷன் அப்படிங்கிறது அமௌண்ட் டெபாசிட்டட் இன் a special account with NABARD or 40% of profit from such business whichever is less. இப்போ இந்த அக்கவுண்ட்ல டெபாசிட் பண்றாங்க. அந்த டெபாசிட்டட் அமௌண்ட் என்ன பண்ணுவாங்க, பிசினஸ் பர்பஸ்க்காக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சோ பிசினஸ் பர்பஸ் அப்படிங்கிறது அந்த அக்கவுண்ட்ல இருந்து வித்ட்ரா பண்ற அமௌண்ட்டை கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மீட் பண்றதுக்கு, தட் இஸ் அசெட் பர்ச்சேஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வேற என்னென்ன கேஸ்ல எல்லாம் வித்ட்ராயல் அலௌட் அப்படின்னா க்ளோஷர் ஆஃப் பிசினஸ், டெத் ஆஃப் an assessee, பார்ட்டிஷன் ஆஃப் HF, dissolution of firm, liquidation of company. இந்த கேசஸ்லயும் withdrawal is allowed from this account. இப்போ ஒன்ஸ் இந்த அக்கவுண்ட்ல இருந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து யூட்டிலைஸ் பண்ணணும் பிசினஸ் பர்பஸ்க்காக. அன்யூட்டிலைஸ்ட் அமௌண்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா that should be considered as deemed income and that will be taxable under the head business or profession. அதே மாதிரி இப்போ இந்த அக்கவுண்ட்ல இருந்து அமௌண்ட் வித்ட்ரா பண்ணி அது மூலமா எக்ஸ்பெண்டிச்சர் மீட் பண்றாங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பெண்டிச்சரை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல நம்ம டெபிட் பண்ண முடியாது. தட் இஸ் if amount is withdrawn from this account and that is utilized for meeting any expenditure, that expenditure cannot be debited to profit and loss account. Similarly, இப்ப இங்க withdraw பண்றாங்க இல்லையா அமௌண்ட், அந்த அமௌண்ட்டை பிசினஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம்னு சொன்னேன், அசெட் பர்ச்சேஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். பட் ஒரு சில கேசஸ்ல சில பர்ச்சேஸ்க்கு டிடக்ஷன் நாட் அவைலபிள். அது என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். If amount utilized and that is utilized for the purchase of plant and machinery utilized in office premises. Office premises அப்படின்னா other than factory. So manufacturing placeல plant and machinery purchase பண்ணி இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க அப்படின்னா அதுக்கான எக்ஸ்பெண்டிச்சருக்கு டிடக்ஷன் அலௌட். இப்போ அதுவே அந்த அமௌண்ட்டை ஆஃபீஸ் ப்ரிமிசஸ்ல யூஸ் பண்ற ஒரு பிளான்ட் அண்ட் மெஷினரி பர்ச்சேஸ்க்காக யூட்டிலைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா அதுக்கு டிடக்ஷன் நாட் அலௌட். Similarly, if amount is utilized for purchasing plant and machinery or any appliances which is used in residential house or guest house, அதுக்கும் டிடக்ஷன் நாட் அவைலபிள். Then if amount is utilized for the purchase of any office appliances except computer பர்ச்சேஸ் பண்றதுக்காக இந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா அப்ப அதை வந்து எக்ஸ்பெண்டிச்சரா இங்க நம்ம டிடக்ஷனுக்கு அலோவ் பண்ணிக்கலாம். இப்ப அதுவே ஆபீஸ்ல யூஸ் பண்ற வேற அப்ளையன்சஸ்க்கு அந்த அமௌண்ட் யூட்டிலைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா அதுக்கான எக்ஸ்பெண்டிச்சரை இங்க டிடக்ஷனா கிளைம் பண்ண முடியாது. Then deduction is not available for the purchase of any plant and machinery whose full actual cost has been allowed as deduction. பிளான்ட் அண்ட் மெஷினரிக்கு ஃபுல் ஆக்சுவல் காஸ்ட்டுமே வேற ஏதாவது ஒரு இடத்துல டிடக்ஷனா அவைலபிளா இருக்கு அப்படின்னா அந்த எக்ஸ்பெண்டிச்சரையும் இந்த செக்ஷன் படி டிடக்ஷனா கிளைம் பண்ண முடியாது. தென் நோ டிடக்ஷன் இஸ் அவைலபிள் ஃபார் தி பர்ச்சேஸ் ஆஃப் எனி பிளான்ட் அண்ட் மெஷினரி இன்ஸ்டால்டு ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் an article specified in 11th schedule. 11th schedule ஸ்பெசிஃபை பண்ணிருக்கிற ஆர்டிகல் ஆர் ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்றதுக்காக யூஸ் பண்ற பிளான்ட் அண்ட் மெஷினரியை பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டையும் இங்க எக்ஸ்பெண்டிச்சரா கிளைம் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சைட் ரெஸ்டோரேஷன் ஃபண்ட் செக்ஷன் 33 ABA. இங்க எலிஜிபிள் அசஸி அப்படிங்கிறது அசஸி who is carrying business or prospecting for or extraction or production of petroleum or natural gas or both in India.
இங்க சொல்லியிருக்கிற ப்ராடக்ட் பெட்ரோலியம் ஆர் நேச்சுரல் கேஸ் ஆர் போத் இன் இந்தியா. ஸோ அந்த பிசினஸ்ல இன்வால்வ் ஆகியிருக்கிற அசஸியா இருக்கணும். தென் தே ஷுட் ஹாவ் அன் அக்ரிமெண்ட் வித் தி சென்ட்ரல் கவர்மெண்ட். இந்த அசஸிக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் அக்ரிமெண்ட் இருக்கணும் இந்த பிசினஸ் டீல் பண்றதுக்கு. அந்த பர்சன் தான் இந்த செக்ஷனுக்குள்ள டிரெக்ஷன் கிளைம் பண்றதுக்கு எலிஜிபிள் அசஸி. ரேட் ஆஃப் டிரெக்ஷன் ஆர் அமௌண்ட் ஆஃப் டிரெக்ஷன் அப்படிங்கிறது amount deposited in special account to be opened with SBI or deposited in any account named Site Restoration Fund. So SBI இந்த பர்பஸ்க்காகவே அவைலபிளா வச்சிருக்கிற அக்கவுண்ட்ல டெபாசிட் பண்ணிருக்கணும். அப்படி இல்லைன்னா சைட் ரெஸ்டரேஷன் ஃபண்ட் அப்படின்னு வேற ஏதாவது இன்ஸ்டிடியூஷன்ல வேற பேங்க்ல அவைலபிளா இருக்கு அப்படின்னா அதுல டெபாசிட் பண்ணிருக்கணும். So that amount should be compared with the maximum limit. இங்க maximum limit அப்படிங்கிறது 20% of profit of such business. So இந்த ரெண்டு அமௌண்ட்ல லீஸ்ட் அமௌண்ட் தான் இந்த செக்ஷன் படி நம்ம டிரெக்ஷனா கிளைம் பண்ணிக்க முடியும். Then with regard to withdrawal, இந்த செக்ஷனுக்குள்ள ஸ்பெசிஃபை பண்ணிருக்க பர்பஸ்க்கு withdrawal is allowed. So withdraw பண்றாங்க அப்படின்னா அந்த withdrawal amount should be utilized for capital expenditure. அதே மாதிரி ப்ரீவியஸ் செக்ஷன்ல நான் ஒரு சில இதுல டிரெக்ஷன் நாட் அவைலபிள் பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த பர்பஸ்க்கு இங்கேயுமே டிரெக்ஷன் நாட் அவைலபிள். தட் இஸ் direction is not available when the amount is utilized for the purchase of any plant or machinery installed in the residential house or a guest house, then purchase of any office appliances except computer purchase பண்ணிருக்காங்க அப்படின்னா அதுக்கு direction available. Suppose if the amount is utilized for the purchase of any other office appliances, then direction is not available. Then direction is not available in respect of purchase of any plant and machinery whose full cost is allowed to be debited to profit and loss account. So full amount மே direction அலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா அசெட்ஸ்க்கு இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி அசெட் பர்ச்சேஸ் பண்றதுக்கு டிரெக்ஷன் நாட் அவைலபிள். தென் டிரெக்ஷன் இஸ் நாட் அவைலபிள் ஃபார் தி பர்ச்சேஸ் ஆஃப் எனி பிளான்ட் அண்ட் மிஷினரி டு பி இன்ஸ்டால்ட் ஃபார் செட்டிங் அப் ஆஃப் அ நியூ யூனிட் டு ப்ரொடியூஸ் அன் ஆர்டிகல் இன்க்ளூடட் இன் 11th ஷெட்யூல். ப்ரீவியஸ் செக்ஷன்ல பார்த்தோம் இல்லையா? 11th ஷெட்யூலுக்குள்ள ஸ்பெசிஃபை பண்ணிருக்கிற ஆர்டிகல் ப்ரொடியூஸ் பண்றதுக்காக மெஷினரி பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த அசெட்டுக்கான எக்ஸ்பெண்டிச்சரை இங்க டிரெக்ஷனா கிளைம் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் சயின்டிபிக் ரிசர்ச். சயின்டிபிக் ரிசர்ச்காக எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் பண்ணிருக்காங்க அப்படின்னா அதுக்கான டிரெக்ஷன் செக்ஷன் 35ல அவைலபிள். ஸோ இங்க எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது அசஸி அவங்க ஓனாவே ரிசர்ச் கேரி அவுட் பண்ணிருக்கலாம், அதுக்கான எக்ஸ்பெண்டிச்சரா இருக்கலாம். ஆர் எக்ஸ்பெண்டிச்சர் கேன் பி இன்கர்ட் ஆன் ரிசர்ச் கேரிட் ஆன் பை அவுட்சைடர்ஸ். ஸோ இங்க ரிசர்ச் கேரிட் ஆன் பை அசஸி ஹிம்செல்ஃப் அப்படிங்கிறது அசஸி அவங்களோட ஓன் ப்ரிமிசஸ்லே ரிசர்ச் பர்பஸ்க்காக செப்பரேட் யூனிட் ஆர் செக்ஷன் வச்சிருப்பாங்க. ரிசர்ச் ரிலேட்டடா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் பண்ணிருக்கலாம் ஆர் தி எக்ஸ்பெண்டிச்சர் மே பி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது இட் மே பி ரிலேட்டட் டு தி பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் விச் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் ரிசர்ச், சேலரி எக்ஸெட்ரா. இந்த மாதிரி எக்ஸ்பெண்டிச்சரா இருக்கலாம். இதெல்லாம் ஜென்ரலாவே நம்ம ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவோம். ஸோ இந்த எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாமே இட் இஸ் ரிலேட்டட் டு ரிசர்ச் பர்பஸ். ஸோ அதை நம்ம இங்க டிரெக்ஷனா கிளைம் பண்ணிக்கலாம். இங்க ரிசர்ச் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே இந்த எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் பண்ணிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இன்கர் பண்ணிருக்கிற எக்ஸ்பெண்டிச்சரையும் இங்க டிரெக்ஷனா கிளைம் பண்ணிக்கலாம். அதுக்கு there is a time limit. Those expenditure should be incurred within 3 years immediately preceding the commencement of business. பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3 yearsக்குள்ள இந்த எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் பண்ணிருந்தாங்க அப்படின்னா அப்ப அதை இங்க டிரெக்ஷனா கிளைம் பண்ணிக்கலாம். So if the expenditure is a revenue expenditure that can be claimed under section 35(1) subsection 1 as deduction. Capital expenditure அப்படின்னா இப்ப capital expenditureங்கிறது it may be the expenses incurred to construct a building, to set up a research laboratory or research unit, or for the purchase of plant and machinery, computer, etc. For the purpose of carrying out research. இதுவும் அசஸி ஓன் ப்ரிமிசஸ்ல இன்கர் பண்ணிருக்கிறது. ஸோ அந்த ரிசர்ச் பர்பஸ்க்காக ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கலாம், பிளான்ட் அண்ட் மிஷினரி பர்ச்சேஸ் பண்ணிருக்கலாம், கம்ப்யூட்டர் பர்ச்சேஸ் பண்ணிருக்கலாம். இது எல்லாமே பிக்சட் அசெட். அதனால இந்த அசெட்ஸ் எல்லாம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த எக்ஸ்பெண்டிச்சரும் பிசினஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இன்கர் பண்ணிருக்கணும் அப்படின்னு இல்லை. ஈவன் த எக்ஸ்பெண்டிச்சர் கேன் பி இன்கர்ட் பிஃபோர் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பிசினஸ். அப்ப அதுக்கான டைம் லிமிட்டும் 3 years. 3 years immediately preceding the commencement of business. So this expenditure can also be claimed as deduction fully. Then expenditure on an approved in-house research and development by specified companies at 100%. So in the deduction யாருக்கு available அப்படின்னா company, and that company should be engaged in the business of biotechnology or in any business of manufacture or production of any article or thing
not being an article or thing specified in the 11th schedule of the income tax act. 11th schedule mention பண்ணாத வேற எந்த article or product produce பண்ற கம்பெனியா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அந்த கம்பெனி பயோடெக்னாலஜி கம்பெனியா இருக்கணும். அந்த மாதிரி assessee வந்து eligible person. Then this deduction shall be allowed in respect of any expenditure on in-house research and development facility approved by the prescribed authority. So அந்த மாதிரி பிசினஸ்ல என்கேஜ் ஆகியிருக்கிற assessee ரிசர்ச் பர்பஸ்க்கு எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் பண்ணிருக்கலாம். நம்ம கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்றாங்க assessee அப்படின்னா எவ்வளவு அமௌண்ட் இந்த ரிசர்ச் பர்பஸ்க்காக இன்கர் பண்ணிருக்காங்களோ அதை வந்து ஃபுல்லா டிடக்ஷனா கிளைம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கேட்டகரி கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் ரிசர்ச் கேரிட் ஆன் பை அவுட்சைடர்ஸ். ஸோ இதுவும் ரிசர்ச் எக்ஸ்பெண்டிச்சர் தான். பட் இங்க assessee அவங்களோட ஓன் ப்ரிமிசஸ்ல எந்த ரிசர்ச் யூனிட்டும் வச்சிருக்க மாட்டாங்க. பட் they will contribute or they will pay some amount for the purpose of research to the outsiders. Outsiders அப்படிங்கிறதுக்குள்ள first one contribution to an approved research association or university, college or other institutions. So இவங்களுக்கெல்லாம் ரிசர்ச் பர்பஸ்க்காக அமௌண்ட் பே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா that amount can be fully deducted. இப்ப இவங்க பே பண்றாங்க இல்லையா ரிசர்ச் பர்பஸ்க்காக, அந்த ரிசர்ச் அப்படிங்கிறது it may or may not be related to the assessee's own business. Then second one contribution to national laboratory. So இங்க national laboratory அப்படிங்கிறதுக்குள்ள இப்ப யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா it may be national laboratory or university or Indian Institute of Technology or any specified person as approved by the prescribed authority for the purpose of deduction under section 35 subsection 2AA. So இவங்களுக்கு அமௌண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க அப்படின்னா 100% can be deducted. Then contribution to an Indian company whose main objective is scientific research and development. இங்க கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கிறது ஒரு கம்பெனிக்கு பே பண்ணிருக்கணும், அந்த கம்பெனி இந்தியன் கம்பெனியா இருக்கணும். இந்தியன் கம்பெனியோட மெயின் அப்ஜெக்டிவ் சயின்டிபிக் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ அந்த மாதிரி கம்பெனிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க அப்படின்னா that amount contribute can be fully deducted. இங்கேயும் ரிசர்ச் அப்படிங்கிறது it may or may not be related to the assessee's own business. இப்போ நம்ம இந்த வீடியோல பார்த்த ப்ரொவிஷன்ஸ் உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you for listening.